இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 2 நாளா சோசியல் மீடியால இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சோசியல் மீடியால ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய்கொண்டிருந்தது, அதிகம் ஷேர் செய்யப்பட்டது, தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பப்பட்டுச்சு. ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு. அவர்களே அம்மையார் அவர்களை காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டாங்க. சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில அவங்க பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காரணம்பேட்டையில் நடைபெற்று வரும் திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பினில் திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழியின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். தற்பொழுது இந்த மாநாட்டிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த மாநாட்டில் மகளிருக்கான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காரணம்பேட்டை நடைபெற்று வரும் இந்த திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் 25 தொகுதிகளை சேர்ந்த மற்றும் 6 மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர். கூட்டத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுக மகளிர் அணியின் இருசக்கர வாகன பேரணியோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது உரையாற்றி வருகிறார். இந்த மகளிர் அணி மாநாட்டை பார்த்து சங்கி கூட்டங்களுக்கு 10 நாட்களுக்கு தூக்கமே வராது என அவர் உரையாற்றி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை நடைபெற்று வரும் இந்த மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் 1.5 லட்சம் மகளிர் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் அங்கு பெரும் கூட்டத்திற்கிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னதாக இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு அரசியல் அமைப்பு சட்ட நகலை துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வழங்கி வரவேற்றார். தொடர்ந்து தற்பொழுது இந்த மாநாட்டினில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அப்போது திமுக மகளிர் அணி மாநாட்டை பார்த்து சங்கி கூட்டங்களுக்கு 10 நாட்களுக்கு தூக்கமே வராது, புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் என்று அவர் உரையாற்றினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பினில் நடைபெற்று வரும் திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது உரையாற்றி வருகிறார். ஆறு மாவட்டங்கள் 25 தொகுதிகளை சேர்ந்த லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர்.
மேலும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகளிருக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக மகளிரணி மாநாட்டை பார்த்து சங்கி கூட்டங்களுக்கு 10 நாள்களுக்கு தூக்கம் வராது, புலம்பிக் கொண்டே இருப்பார்கள், பெரியார் என்ற பட்டத்தை தந்தது மகளிர்தான் எனவும் உரையாற்றி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பல்லடத்தில் கழகத்துடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் தலைவருடைய கட்டளையின் பேர்ல இளைஞர் அணி நிர்வாகிகள், அது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை 14ஆம் தேதி திருவண்ணாமலையில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். கிட்டத்தட்ட 1,30,000 இளைஞர் அணி நிர்வாகிகள் அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடு போல அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த எழுச்சியை பார்த்து இளைஞர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு வந்திருக்கிறாங்க அந்த எழுச்சியை பார்த்து, அந்த மக்கள் கடலை பார்த்து, இளைஞர் கடலை பார்த்து ஒரு 10 நாட்கள் சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ புலம்பிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு பல்லடத்தில் கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல் கூடியிருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் கூட்டத்தை, இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. நம்முடைய தலைவருடைய நல்லாட்சிக்கோ தலைமைக்கோ மகளிர் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்புக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த மகளிர் கடலே ஒரு சாட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு மகளிர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்குமான உரிமை குரலாக நம்முடைய கழக தலைவருடைய குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 2 நாளா சோசியல் மீடியால வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சோசியல் மீடியால ஒரு வீடியோ மிகுந்த வைரலாக போய்கொண்டிருந்தது, அதிகம் ஷேர் செய்யப்பட்டது, தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்களுடைய பேட்டி ஒளிபரப்பாச்சு. அவர்களே அம்மையார் அவர்களை காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டாங்க. சகோதரி மெஹபூபா முஃப்தி அவர்கள் தங்களுடைய தாய்மொழி காஷ்மீரில அவங்க பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்று வரும் திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அப்போது பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்ததே மகளிர்தான், அதேபோல இந்தியாவிலேயே மகளிர் சுயக்குழுவை உருவாக்கியவர் கலைஞர் கருணாநிதி தான், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியும் அவர்தான் என கூறி உரையாற்றி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் விடியல் பயணம் மூலமாக மாதந்தோறும் ரூபாய் 900 மகளிர் சேமிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.